நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வருவது தெரிந்த விஷயம்தான். ஆனால் ஜெயிலர் 2 படம் எப்போது ரிலீஸ் ஆகும் என்று ரசிகர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இந்நிலையில் ரஜினிகாந்தை பார்த்த செய்தியாளர்கள் ஜெயிலர் 2 அப்டேட் கேட்கிறார்கள். அதற்கு ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்கார்னா, பட வேலைகள் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது, ரிலீஸ் தேதியை தயாரிப்பு நிறுவனம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார். ஜெயிலர் 2 படத்தின் ஷூட்டிங் முடிந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் நடப்பது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி அடைய வச்சாலும் ரிலீஸ் தேதியை அறிவிக்காமல் இருப்பது ஏன் என்று எல்லாரும் கேட்கிறார்கள். வரும் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்கவிருக்கும் நேரத்தில் தேர்தல் பற்றி ரஜினிகாந்திடம் செய்தியாளர்கள் கேட்டபோது கையெடுத்து கும்பிட்டு கெத்தா ஸ்டைலா சிரித்துவிட்டு கிளம்பிவிட்டார். தலைவர் எதுவும் தெரிவிக்காவிட்டாலும் இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். கர்மா சும்மா விடாது. இது திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம். தலைவர் ரசிகர்கள் எல்லோரும் 23ஆம் தேதி கண்டிப்பாக வாக்களிப்போம் என்கிறார்கள் ரஜினிகாந்த் ரசிகர்கள். நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சேர்ந்து நடிக்கும் படத்தின் ப்ரோமோ வீடியோ வெளியிட்டு யார் அந்த ஹீரோ என்று மக்களை கேட்டுக்கொண்டே இருக்க வச்சுட்டாங்க. இந்நிலையில் அந்த படம் எப்போது துவங்குகிறது என்று கேட்டதற்கு ஆகஸ்ட் மாதம் என்று பதிலளிச்சிருக்காரு ரஜினிகாந்த். ஜெயிலர் 2 படத்தில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் கௌரவ தோற்றத்தில் வருவார் என்று முதல்ல தெரிவித்தாங்க. ஆனால் அவர் ஒரு காட்சியில் மட்டும் வந்துவிட்டு போக மாட்டாராம். சுமார் 15 நிமிடங்கள் ஷாருக் கானை பார்க்கலாமாம். ரஜினிகாந்த் படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறார் ஷாருக் கான். அவரும் ரஜினியும் மோதும் காட்சி அனைத்து தரப்பினரையும் கவரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஜெயிலர் 2 படத்தில் பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தியும் இருக்கிறாங்க. அவர் முக்கியமான வில்லனாம். பாலிவுட்டில் ஒரு காலத்தில் முன்னணி ஹீரோவாக இருந்த மிதுன் சக்கரவர்த்தி தற்போது வில்லனா மிரட்டி கொண்டிருக்கிறார். இந்நிலையில் அவரை தன் படத்திற்கு தேர்வு செஞ்சிருக்காரு நெல்சன் திலீப் குமார். ஜெயிலர் படத்தில் ரஜினியின் மகனாக நடித்த வசந்த் ரவி இறந்த காட்சி இருந்தது. இந்நிலையில் ஜெயிலர் படத்தின் 2ஆம் பாகத்தில் வசந்த் ரவியை பார்க்கலாமா என்று அவரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவரோ அது சர்ப்ரைஸ் என்றார். என்ன சார் இது, தெளிவாக ஒரு பதில் சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள் என ரசிகர்கள் தெரிவித்தாங்க. வசந்த் ரவி எங்கு சென்றாலும் ஜெயிலர் 2 படத்தில் இருக்கீங்களா என்று கேட்கப்படுகிறது. இதனையடுத்து நெல்சன் திலீப் குமாரை தொடர்பு கொண்டு இப்படி கேட்கிறீர்களே, நான் என்ன சொல்வது என்று கேட்டிருக்கிறார். அதற்கு நெல்சனோ சர்ப்ரைஸ் இருக்கு என்று சொல்லிவிடுங்கள், அது போதும் என்கிறார். இதையடுத்து யார் கேட்டாலும் சர்ப்ரைஸ் என்றார் வசந்த் ரவி. முதல் பாகத்தில் இறந்த ஒரு கதாபாத்திரம் 2ஆம் பாகத்தில் எப்படி வரும் என்ற கேள்வியும் தற்போது இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் 1000 கோடி அடிக்கும் என்று எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்து கொண்டிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.